அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். கர்த்தர் நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார். அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை மட்டும் நடத்தின தேவன் இனிமேல் நடத்த போதுமானவர். அவர் வல்ல கரம் நம்மோடு கூட இருக்கிறது. அவரை நேசிக்கிற, அவரை நோக்கி பார்க்கிற இருதயத்துக்கு அருகிலே அவருடைய கிரியைகள் இருக்கிறது. அல்லேலூயா. அவரை நீங்கள் நேசிக்கிறீங்கள் என்று சொன்னால், அவரை நீங்கள் உண்மையாய் நோக்கி பார்க்கல என்று சொன்னால், உங்களோடு கூட அவர் இடைப்படுகிறவராக இருக்கிறார். உங்கள் கூட அவர் இருக்கிறவராக இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, நான் உங்களோடு கூட தான் என்ன செய்கிறேன், இருக்கிறேன். நான் உன்னை கைவிடுவதில்லை, விட்டு விலகுவதில்லை என்று வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர், மாறாதவர். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய இருதயத்தை, சிந்தையை திருப்புவோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. எடுத்து வாசி உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அல்லேலூயா. ஆமென். அடுத்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து ஆராதனை செய்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கவனிங்க, இங்கே ஆண்டவர் நம்மோடு கூட விடைபடுகிற வார்த்தையை நம் இருதயத்திலே பதித்துக் கொள்வோம். கர்த்தர் இந்த நாளை நம்மோடு கூட பார்த்து சொல்லி, நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின தேவனை மறவாதபடி எச்சரிக்கையாயிரு. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எந்நிலை வந்தாலும் வந்த நிலை மறவாத. எந்த நிலைக்கு நீ போயிருந்தாலும் வந்த நிலையை என்ன செய்யாத, மறவாதன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் சொல்ல கேள்விப்பட்டேன். உலகத்தில் எந்த உயரத்துக்கு போனவராக இருந்தாலும் அவர் எந்த நிலையிலேருந்து வந்தவர் என்பதை என்ன செய்யக்கூடாதான், மறக்கக்கூடாது. உங்களுக்கு எனக்கும் ஆமாம், ஒரு பெரிய இப்பொழுது இருக்கிற பணக்கார லிஸ்ட்டில் இருக்கிறது யார்? அவர் என்ன வேலை செஞ்சார் தெரியுமா? அவர் முதல்ல என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தார்? பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டு இருந்தாராம். என்ன வேலை பார்த்தாரு? அல்லேலூயா. ஆமாம். ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணி ஒரு கணக்கு போட்டு இதை இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிஸ்னஸ் மைண்ட் அவருக்குள்ளே இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய் இப்போ எங்கே இருக்கிறார், எங்கேயோ இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்த நிலை எது? சாதாரண. கவனிங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரபல நடிகர்கள்லாம் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டிருப்பீங்க. எங்கேருந்து வந்தார்? ரொம்ப கீழேருந்து வந்ததாக தான் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. என்ன சச்சின் டெண்டுல்கர் என்ன செய்யலையா? 10ஆம் கிளாஸ்க்கு மேலே படிக்கவே இல்லை. ஆனால் புகழ் உச்சத்தில் இருக்கிறாங்க. எந்த நிலை போனாலும் தன் வந்த நிலையை குறித்து ஒரு மனிதன் அதில் கரெக்டாக இருப்பானா, நான் எங்கேருந்து வந்தேன், நான் எப்படிப்பட்ட நிலையிலேருந்து வந்தேன் என்பதை அவன் அறிந்து அதில் நின்றான்னா அவன் கடைசி வரைக்கும் என்ன செய்ய மாட்டானா, தவற மாட்டான், விழமாட்டான், பெருமையில் விழமாட்டான். அல்லேலூயா. இப்பொழுது நானும் சொல்ல முடியும், 3ஆவது மாடியிலேருந்து கீழே விழுந்து ஜீவனோடு இருக்கிறத இப்போது நான் என்ன செய்கிறேன், நினைவு கூறேன். ஏன்னா ஜீவன் இல்லை, அன்றைக்கி ஜீவன் போயிருந்தா அவ்வளோதான், முடிஞ்சது. ஆனால் கர்த்தர் ஜீவனோடு என்ன செய்தார், பாதுகாத்தார். எந்த நிலையில் இருந்தாலும் இப்போ உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் அன்னைக்கு கர்த்தருடைய கரம் என்னை தாங்கினதினால. அல்லேலூயா. சூழ்நிலைகள் எதுவாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை எகிப்து வீட்டிலிருந்துன்னு சொல்கிறத விட அடிமைத்தனமான வீட்டிலிருந்து. நம்ம ஒரு நாளும் அவர் அடிமைத்தனமான வீட்டில் என்ன செய்கிறது இல்லை, விடுகிறது இல்லை, அடிமைப்படுத்த விடுகிறதும் இல்லை. அப்புறம் ஏன் 430 வருஷம் அடிமைப்படுத்தினார் அப்படின்னா, தகப்பன் காத்திருந்தார். அவர் அடிமைத்தனத்துக்கு என்ன செய்யலை, பத்தலை. நானாக அடிமைத்தனத்தை நோக்கி என்ன செஞ்சுட்டேன், போயிட்டேன். போனதுனால என்னை விட்டுட்டார். நான் எப்போது அவரை நோக்கி கூப்பிட்டனோ அப்போவே மோசம் அனுப்பிட்டார். அல்லேலூயா. இன்னும் ஒரு படி மேலே போகணுன்னா, நான் எப்போ அவரை நோக்கி கூப்பிட போகிறேன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் 80 வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தனை என்ன செஞ்சிட்டாரு, பிறக்க வச்சிட்டார். அல்லேலூயா. 40 வருஷம் அவனை என்ன செய்கிறாரு, ஆமாம்
40 வருஷம் அரண்மனை வாழ்க்கை, 40 வருஷம் வனாந்திர வாழ்க்கை. நேர் ஆப்போசிட்டில் தூக்கி போடுறார். 80 வருஷத்துக்கு முன்னாடியே இவன் என்னை நோக்கி கூப்பிட போகிறான்னு அவருக்கு 80 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன செய்யும்? தெரியும். அதனால தான் வசனம் சொல்லுது, நாவில் வார்த்தைகள் பிறவாததற்கு முன்னமே அவர் நம்மளுடைய வார்த்தை என்ன சொல்ல போகிறோம் என்பதை அறிந்திருக்கிறாராம். இப்போ அழகாக அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறார். அடிமைத்தனமாகிய வீட்டிலிருந்து என்னை புறப்பட பண்ண வைப்பது தான் அவருடைய சித்தம். ஆமென், அல்லேலூயா. நம்ம நிறைய காரியங்களை வேதத்தில் ஆராய்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். இப்போ நான் இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்டேன், என்ன செஞ்சுருப்பீங்க? நான் சொல்கிறேன், அவர் ஒரு நாள் நம்மை அடிமைத்தனத்துக்குள் நடத்துகிறவர் அல்ல அப்படின்னு சொல்கிறேன். உடனே நீங்கள், நான் இப்படி கேட்குறேன், அப்புறம் ஏன் 430 வருஷம் அடிமைத்தனத்தில் விட்டார் அப்படின்னு என்ன செய்கிறேன் கேட்டால், உங்களுக்கு என்ன செய்யணும்? பதில் சொல்ல தெரியணும். ஆமென், அல்லேலூயா. வேதத்தில் 3 விதமான விசுவாச மக்கள் இருக்கிறாங்க. ஒருவர் பால் குடிக்கிற விசுவாச மக்கள், அவர்கள் குழந்தைகள். 2வது கொஞ்சம் திடமான ஆகாரத்தை சாப்பிட்ற விசுவாச மக்கள், அவர்கள் கொஞ்சம் வளர்ந்தவங்க. 3வது இறைச்சி சாப்பிடுகிற வயது நல்ல முதிர்ந்த, எல்லாவற்றையும் செரிமானப்படுத்துகிற அந்த திறன் உடைய வளர்ச்சி உடைய ஒரு விதமான கூட்டத்தார். அல்லேலூயா. 3 கூட்டத்தார் இருக்கிறாங்க. இந்த முதல் எப்பவுமே எல்லாருமே ஃபஸ்ட் ஸ்டெப்லேருந்து தானே வரணும். அதனால் பால் குடித்து வர்றதில் தப்பு இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் உங்களை நேசிக்கிறார், அவர் உங்களை தாளாட்டுவார், சீராட்டுவார். எதிரி வந்தால் எத்திருவார், உங்களை கட்டி பிடிச்சுக்குவார். கர்த்தர் நல்லவர், நல்லது தான். அவர் உண்மையாகவே அப்படி என்ன செய்கிறார், செய்வார், இனிமேலும் செய்வார். கவனிங்க. ஆனால் அது மட்டும் அல்ல. அல்லேலூயா. கொஞ்சம் என்ன செய்யணும்? நம்ம வளரணும். கேள்வி, விசுவாசத்தில் வளரணும்னா கேள்வி என்ன செய்யணும்? வரணும். அவர் அடிமைத்தனத்தில் ஒருத்தருடைய கேள்வி கேட்டாங்கன்னா திருப்பி பதில் சொல்கிறதுக்கு நமக்கு என்ன இருக்கணும்? வளர்ந்துருக்கணும். நம்ம வசனத்துலேயும் வளர்ந்துருக்கணும், விசுவாசத்துலேயும் வளர்ந்துருக்கணும். அல்லேலூயா. அப்போது நம்முடைய வளர்ச்சி ரொம்ப முக்கியம். ஆண்டவர் எகிப்திலிருந்து அவர்களை புறப்பட பண்ணி 40 வருஷம் ஒரு பாடம் எடுக்கிறார். என்ன பாடம்னா விசுவாச சோதனை, விசுவாசத்தின் பாடம். 40 வருஷம் ரோட்டில் கடை கிடையாது, சாப்பாடு பொருள் வாங்க விலையை செய்ய வைக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. ஆனாலும் நீ நடக்கணும். அல்லேலூயா. எப்படி நடக்கணும்? கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் ஒன்றும் கிடையாது. ஆனால் தண்ணி பாட்டில் இல்லாமல் என்ன செய்யணும்? நடக்கணும். எப்படி நடக்க முடியும்? நீ விசுவாசித்தீங்கன்னா நடக்கலாம். அங்கே போகிற இடத்துல எனக்கு ஆண்டவர் இது வாய்க்க பண்ணுவார்னு விசுவாசம் இருந்தால் என்ன செய்வீங்க? போவீங்க. ஆண்டவர் 2 பேராக ஊழியத்துக்கு அனுப்புகிறார். சொல்லும் போது சொல்கிறார், கையில் என்ன செய்யக்கூடாது? சோத்து சட்டியை தூக்குனேன் வெளுத்துருவேன், எதுவும் இருக்கக்கூடாது. வெறும் ஒரு கோல் வேணால் என்ன செஞ்சுக்கோ, வச்சுக்கோ. மற்றபடி வேறு எதுவும் என்ன செய்யக்கூடாது. ஆமாம், எதையும் கொண்டு போகக்கூடாது. நீ போ, அங்கே உனக்கு என்ன செய்வேன்? வாய்க்க பண்ணு. இதுதான் கர்த்தர் கொடுக்குற ஆலோசனை. வரிப்பணம் கேட்க வராங்க, கையில் ஒத்த பைசா இல்லை. சொல்கிறாரு, போ, தூண்டில் எடு, தூண்டி போடு, மீன் வரும். மீன் வாயில் 2 வெள்ளிப்பணம் என்ன செய்யும்? இருக்கும். அதை உனக்கு எனக்கு சேர்த்து என்ன செஞ்சிரு, கட்டிட்டு வந்துருன்னு அவனை அடமான வச்சுட்டு போயிட்டார் இவர். அல்லேலூயா. இவன் என்ன செய்யணும்னா, இவர் போயிட்டாரே, இவர் சொன்னபடி நடக்குமான்னு சந்தேகப்பட்டான்னா சொல்லி முடிஞ்சிடும். சந்தேகப்படக்கூடாது. நான் போவேன், தூண்டி எடுப்பேன், தூண்டி போடுவேன், அதில் மீன் என்ன செய்யும்? வரும். அந்த மீனில் என்ன இருக்கும்? வெள்ளிப்பணம் இருக்கும். கட்டுவேன், கட்டிட்டு அவரை போய் என்ன செய்வேன்? பார்ப்பேன். இந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா போய் என்ன செஞ்சிடலாம்? அக்கறை சேர்ந்துடலாம். இல்லை அப்படின்னா அங்கேருந்து அவர் வாரெட்டு வருவார். சொன்னதை என்ன சந்தேகப்படாமல் விசுவாசிக்க சொன்னேன். அற்ப விசுவாசியே, பேதுரை பார்த்து சொன்னது போல அற்ப விசுவாசியே. ஆண்டவர் சொல்கிறார், உன்னை எகிப்திலேருந்து நான் கூட்டு வந்துட்டேன். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பாடம் எடுக்கிறார். 40 வருஷம், ஆக்சுவலாக 40 நாள் தான் அவர் பிளான் போட்டார்.
இவங்க ஒவ்வொரு நாளும் பண்ணுற விதத்தை பார்த்து ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு வருஷத்தை என்ன செஞ்சிட்டாரு, கூட்டிட்டார். சரி 3ஆவது வருஷத்துல திருந்துவாங்கன்னு பார்த்தா 3ஆவது வருஷத்துல தான் ரொம்ப அதிகமாக நினச்சிட்டான். ஆமாம், அதுக்கப்புறம் ஆண்டவர் பார்த்தாரு, அவ்வளோதான், இது போகிற வரைக்கும் போட்டோம் அப்படின்னு விட்டது தான் 40 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு இடத்துல முகாம் போட்டு தங்கிட்டாங்க. கிட்டத்தட்ட வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க ஒரு 8லேருந்து 9 வருஷம் ஒரே இடத்துல என்ன செய்கிறாங்க, இருந்துட்டாங்களாம். அப்போ அவங்க அங்கே தங்கி இருக்கும்போது சுகம் கண்டுட்டாங்க. அல்லேலூயா. என்ன கண்டுட்டாங்க? ஆமாம், அவங்களுடைய மனசு என்ன இல்லைன்னா அதுக்கப்புறம் போக விரும்பலை. கவனிங்க, விசுவாச வாழ்க்கையில் வர சோதனையை சொல்கிறேன். ஆண்டவர் அழைக்கிறார், தெரிந்து கொள்கிறார், ரட்சிக்கப்படுகிறோம், சபைக்கு வருகிறோம், ஆண்டவர் நம்மை அழகாக நடத்துகிறாரு. ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த உடனே தேங்கிடுறோம். எப்படி குட்டை தேங்கி நிற்குமோ அது பேர் என்னது? குட்டை. தேங்கி நிற்கிறதுக்கு பேர் என்னது? ஓடுறதுக்கு பேர். அதில் அழுக்கு இருக்குமா? ஆறில் அழுக்கு இருக்காது. ஆறு என்ன செஞ்சிடும், அந்த அழுக்கு இருந்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் குட்டையில் இன்றைக்கி போய் குளிச்சுட்டு வாங்க, மறுநாள் போங்க, 3 நாள் கழித்து போங்க, சொறி வந்துடும். அல்லேலூயா. செங்கல்பட்டில் மும்பமலை ஒரு மலை உண்டு எங்கள் வீட்டுக்கு பின்னாடி. எங்களுக்கு இந்த மலையாக தெரிகிறதே வேலை. லீவ் விட்டாச்சுன்னா போயிடுவோம். அப்புறம் திடீர்னு பார்த்தா அந்த மலை கீழே அடிவாரத்தில் ஒரு நல்ல தண்ணி இருந்துச்சு. நாங்கள் எங்கள் அண்ணம்மா 2 பேர் 3 பேரும் போயிட்டோம் குளிக்கிறதுக்கு. போய் குளிச்சுட்டு வந்துடும். வீட்டில் ஒரே சொறி அரிக்குது, சொரிஞ்சு மாளலை. அப்புறம் உடம்புல ஃபுல்லாக சாம்பல் தேய்ச்சி எங்கள் அம்மா எங்களை குளிக்க சொன்னாங்க. அப்புறம் போய் சாம்பலை தேய்ச்சி, சாம்பலுக்கு நாங்கள் அலைச்சல். அந்த நேரத்துல எல்லாம் கேஸ் எடுப்பு, சாம்பல் எங்கே போகிறது, அலைஞ்சி தேய்ச்சி குளித்ததுக்கப்புறம் உடம்பு ஓரளவுக்கு பரவாயில்ல. அதுக்கப்புறம் அந்த தண்ணியை சுண்டோரில் கூட நாங்கள் தொட போகல, கிட்டேயே போகல. இவனை ஏன் தேங்கி நிற்கிற தண்ணியில் கிருமிகள் அதிகமாக வந்துடும். அது எவ்வளவுதான் சூரிய வெளிச்சத்தில் இருந்தாலும் அது என்ன செய்யாது, கெட்ட தண்ணி அது கெட்டுரும் தண்ணி. அதை போல் தேங்கி நிற்கிற நிலை கெட்டு போன நிலைக்கு சமம். இப்போ இந்த 4-7 வருஷத்துக்கு மேலே ஒரே இடத்துல இருந்த உடனே போதும், நாங்கள் அங்கேருந்து அடிமைத்தனத்துலேருந்து என்ன செஞ்சிட்டோம், வந்துட்டோம். இப்போ இத்தனை வருஷம் நடந்துட்டோம். இப்போ இங்கே சுகமாக இருக்கிறோம். இப்போ வெளியே போகிறோம், தினமும் வந்து மண்ணா என்ன செய்யுது, கொட்டுது. வாழ்க்கை முழுசும் மண்ணாவை நம்பி என்ன செஞ்சிடலாம், வாழ்ந்துடலான்னு முடிவு பண்ணியாச்சு. அதனால் காலைல 6 மணிக்கு தானே எந்திக்கணும், அவ்வளோதானே உங்கள் வேலை. 5 மணிக்கு ஜெபம் பண்ணணும், அவ்வளோதானே. 6 மணிக்கு பைபிள் வாசிக்கணும், அவ்வளோதானே. நைட்டு படுக்கும்போது ஜெபம் பண்ணணும், அவ்வளோதானே. நாங்கள் என்ன செய்கிறோம், ஜெபம் பண்ண ரெடி. ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுறதுல ஒன்று நாங்கள் ஒன்றும் கெட்டு போகிறது. ஆமாம், அப்படின்னு தேக்க நிலைக்கு வந்தாச்சு. வந்து காலையில் அப்படியே ரொட்டீனாக இந்த ரீலில் சுற்றி விட்டால் அது வாட்டுக்கு ஓடும் பாருங்க. அது மாதிரி காலையில் எந்திரிக்க வேண்டியது, ஜெபம் பண்ண வேண்டியது, முடிஞ்சு அப்படி வேலையை பார்க்க வேண்டியது, சாயந்தரம் வர வேண்டியது. ஆமாம், கடமைக்கு 2 வசனம் 2 அதிகாரம் ஜெபம் பண்ண. இப்படி ரொட்டீன் லைஃபாக மாறிடுச்சே தவிர ஆர்வமாக கர்த்தரை தேடுகிற நிலைமை என்ன செய்யலை, இல்லை. பரவி பாய்கிற ஆற்றோட நிலைமை, ஆற்றோட சிந்தனை இல்லை. தேங்கி நிற்கிற குட்டையை போல தினந்தோறும் நடத்துகிற பாதையில் தினந்தோறும் ரொட்டீனாக ஒரு பாதை உண்டு. அந்த பாதையில் என்ன செய்கிறோம், நடக்கிறோம். எப்படி மணி 12 மணிலேருந்து அடுத்த நாள் நைட்டு 12 மணிக்கு வருதோ அதே போல் நம்மளும் என்ன செய்கிறோம், சுற்றி அதே ஓட்டைக்குள்ளே அதே குண்டு சட்டிக்குள்ளே என்ன செய்கிறோம். ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் புதிதாய் மாறணும். ரட்சிப்பின் அனுபவத்தில் புதிதாக அப்படிலாம் ஒரு எண்ணமும் இல்லை. தேக்க நிலை, தேங்கிடுறோம். ஆசீர்வாதம் அவ்வளோதான் போதும். பிள்ளைங்க வளர்கிறாங்க, கட்டுறதுக்கு உண்டான காசு வருது, ஆமாம், அதுக்குண்டான தேவை சந்திக்கப்படுது, ரெகுலராக ஒரு சம்பளம் வருது, எல்லாம் கரெக்டாக என்ன செய்யுது போகுது. அதனால் என்ன செஞ்சுருவோம், இப்படியே போயிடுவோம். அல்லேலூயா. இல்லை, அது தேக்க நிலை. அவங்க அங்கேருந்து புறப்படுவதுக்கு முன்பதாக மோசே சொல்கிறாரு, ஆண்டவரே நீர் என்ன செய்யணும், எங்களை நடத்திட்டு போகணும். நாங்கள் ஒரு மாதிரி தேக்க நிலைக்கு வந்துட்ட மாதிரி தெரியுது, அப்படியே தங்கிட்ட மாதிரி தெரியுது. இல்லை ஆண்டவரே, நான் என்ன செய்யணும், பயணப்படணும். நீங்களே என்ன செய்யுங்க, நடத்துங்க. நாங்கள் ஒரு வேளை தேங்கிட்டோம்னா எங்களை திருத்துங்க, எங்களை மாற்றுங்க. நீங்கள் என்ன செய்யுங்க, எங்களை நடத்துங்க அப்படின்னு என்ன செய்யணும். என்னன்னா என்ன செய்யணும்,
ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்பேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் என்னை நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அடிமைத்தன வீட்டிலேருந்து வந்து இன்னொரு அடிமைத்தனத்துக்குள்ளே என்ன செஞ்சிடக்கூடாது. இது வந்து எப்படின்னா ஆசீர்வாதமான அடிமைத்தனம். அல்லேலூயா. அடிமைத்தனத்தில் என்ன ஆசீர்வாதம்னு கேட்குறீங்களா? ஆமாம், ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்பொழுது இருந்த அந்த எதிர்பார்ப்பு, உற்சாகம், ஆரம்பத்தில் இருந்த அந்த அந்த பலன், அதெல்லாம் இப்போ என்ன செஞ்சிருச்சு, தேங்கிருச்சு. இது ஒரு தேக்க நிலையில் வந்துருச்சு. இப்போ அடிமைத்தனம் இல்லை, ஆனால் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது. அதனால் அப்படியே என்ன செய்யுது, பொறுமையாக இருக்குது. அப்படியே தேங்கிருச்சு, அப்படியே நிற்கிது. இது என்னைக்கு ஓடும் தெரியுமா? இதில் பெரிய ஓட்டையை ஆண்டவர் போட்டு விட்டப்ப எழுந்திரிச்சு ஓடும். ஐயோ ஆண்டவரே எதுவுமே இல்லையே, ஐயோ எல்லாம் போயிடுச்சு, வர்றதெல்லாம் காணாமல் போகுது, ஆண்டவரே ஆண்டவரே. அப்புறம் தான் என்ன செய்யும், மறுபடியும் சூடு பிடிக்கும். அல்லேலூயா. அப்படி அல்ல. அந்த நிலைமைக்கு நம்ம ஆண்டவர் போகிற அளவுக்கு என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. நம்மளே என்ன செய்யணும், தினந்தோறும் ஆண்டவரே இன்றைக்கி நம்மளுக்குள்ள என்ன செய்யணும், புதிதாய் வளரணும். இன்றைக்கி உங்களுக்குள்ள என்ன செய்யணும், புதிதாய் ஏதாவது ஒன்று கற்றுக்கொள்ளணும். இப்படி வேதத்தை வாசிக்கும் போது இன்றைக்கி என் கூட நீங்கள் என்ன செய்யணும், ஏதாவது ஒரு புதிய வெளிப்பாடோடு பேசணும். எனக்கு ஏதாவது ஒரு பதிலை நீங்கள் கொடுக்கணும். நான் என்ன செய்யணும்னு எனக்கு காட்டணும். நான் என்ன செய்யணுன்றது எங்களுக்கு போதிக்கணும். இப்படி ஒரு வாஞ்சையோடு கூட என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் கர்த்தர் சமூகத்தில் காணப்படணும். அல்லேலூயா. அப்படி காணப்படுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அடிமைத்தனத்திலேருந்து முழுமையுமாக வெளியே வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. வந்து நீங்கள் சொல்கிற பாருங்களேன், மறவாதிரு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார். எங்கேருந்து கொண்டு வந்தாராம், அடிமைத்தனமாகிய எகிப்திலிருந்து என்ன செய்தார், வீடாகிய எகிப்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடி எச்சரிக்கையாக இரு. அந்த வார்த்தை எதுக்கு அழுத்துறாருன்னா, நீ 40 வருஷம் நடக்க போகிற, எங்கேருந்து உங்களை நடத்தினார் என்பதை என்ன செய்யாதீங்க, மறக்காதீங்க. அதான் எந்நிலை செல்வினும் வன்னிலை என்ன செய்யக்கூடாது, வந்த நிலை மறக்கக்கூடாது. நம்ம கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்த உடனே அதிலிருந்து கொஞ்சம் குறைய நம்மளால் என்ன செய்யாது. அதாவது ஓரளவுக்கு மேலே போயிட்டோம், ஒரு 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 கேட்டகரியில் இந்த பொருட்களோடு இல்லை இந்த வசதியோடு வாழ பழகிட்டோம். இப்போ அதிலேருந்து கொஞ்சம் கீழே இறங்கணும்னா என்ன செய்யாது, முடியாது. அல்லேலூயா. அப்படி இறங்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஐயோ கையில் சோப் போடணுமா, வாஷிங் மிஷினில் லேசாக ரிப்பேர் பண்ணிட்டா என்ன, கையில் அரைக்கணுமா, அதை மிக்சியை லேசாக ரிப்பேர் பண்ணிட்டா, இது ஏன் அப்படி ஒவ்வொரு நிலை மேலே போகும்போது அந்த நிலையிலேருந்து கீழ்நிலைக்கு வர்றது என்ன செய்யாது, முடியாது. ஏன்னா நம்ம அதில் என்ன செஞ்சுருப்போம், பழகிருப்போம், நம்ம அதில் வளர்ந்துருப்போம், அதிலையே கொஞ்சம் செட்டிலாக இருப்போம். அதனால் நமக்கு அந்த நிலையிலேருந்து கீழே வர்றது ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அந்த நிலையிலேருந்து கீழே வரக்கூடாதுன்னு தான் நானும் என்ன செய்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த நிலையிலேருந்து கீழே வரக்கூடாதுன்னு தான் அவரும் என்ன செய்கிறாரு, விரும்புகிறாரு. ஆனால் அவர் கொஞ்சம் வித்தியாசமாக விரும்புகிறார். நீங்கள் வரக்கூடாதுன்னு தான் விரும்புகிறீங்க, அவர் வந்துடவே கூடாது, நீ மேலே மேலே போகணுன்றதுக்காக சில வழிவாசல் என்ன செய்கிறாரு, சில விதிமுறைகளை வகுக்கிறார். என்னை மறவாமல் தினந்தோறும் நெசை, நீ எங்கேருந்து வந்தியோ அதை நினச்சி, நான் உன்னை எங்கே கொண்டு போவேன்னு சொல்லி வாக்குத்தம் பண்ணிடணும், அதை நினச்சி நீ தினந்தோறும் என் இதில் என்னுடைய சமூகத்தில் என்னுடைய பிரசனத்தில் நீ காத்திருப்பாயானால், மறவாமல் காத்திருப்பாயானால் நான் உன்னை என்ன செய்வேன், நடத்துவேன். அல்லேலூயா. கீழாக்க ஆண்டவர் ஒரு நாள் விரும்புறது. ஆண்டவர் சொல்லும் போதே வாக்குத்தம் கொடுக்கும்போதே நீ கீழாக மாட்டாய், நீ மேலாவை, நீ வாழாவதில்லை, நீ தலையாவ, அப்படி தான் ஆண்டவர் வாக்குத்தத்தமே கொடுக்கிறார். ஆண்டவர் ஒரு நாள் கீழே இறக்குறவர் அல்ல. ஆனால் மறவாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆண்டவர் எங்கேருந்து நடத்தினார் என்பதை மறவாதபடி எச்சரிக்கை. அதுக்கு 13ஆம் வசனத்தில் இப்படியா சொல்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே அப்படின்னா அவர் ஒருத்தருக்கு மட்டும்தான். அல்லேலூயா. அதில் வேறு ஆப்ஷனே, ஆமாம், சூஸ் த பெஸ்ட் ஆப்ஷனோ இல்லை அப்படிலாம் ஒரு ஆப்ஷனோ கிடையவே கிடையாது. அவருக்கே, அவர் ஒருத்தருக்கு மட்டுமே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. அடுத்த வசனம், உன் தேவனாகிய கர்த்தருடைய கோபம் உன்மேல் மூண்டு உன்னை பூமியில் வைக்க அழிந்து போகாதபடிக்கு உன்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களின் பின்பற்றாதிருப்பீர்களாக. அல்லேலூயா. கவனிங்களேன், அவங்க செய்கிறாங்க, இவங்க செய்கிறாங்க, அவங்க அதை பண்ணுறாங்க, இவங்க இது பண்ணுறாங்க. அவங்க அவங்களுக்கு உண்டான கணக்கு கொடுப்பாங்க, இவங்களுக்கு உண்டான கணக்கு கொடுப்பாங்க.
உங்களுக்கு உண்டான கணக்கு வரும் பொழுது அவங்க கணக்கு எடுத்து உங்களை சேர்க்க மாட்டார், இவங்க கணக்கு எடுத்து உங்களோட சேர்க்க மாட்டார். உங்கள் கணக்கு என்னவோ அதுதான் உங்களுக்கு. இப்போது அவங்க அதை செய்ததுனால நீங்கள் அதை செய்யணுன்றதுக்கு அர்த்தம் அப்படி ஒன்றும் கட்டாயம் இல்லை. அவங்களே அதை செய்கிறாங்க, இவங்களும் சர்ச்சுக்கு தான் வராங்க, இவங்களே அதை தானே செய்கிறாங்க. நான் செய்கிறேன் என்ன, நான் மட்டுமா செய்கிறேன்? நான் மட்டுமா தப்பு, நான் மட்டுமா குற்றம், நான் மட்டுமானீங்கன்னா இல்லை. உங்களோட சேர்ந்து ஒரு கூட்டமும் பெருமைப்பட்டுக்க வேண்டியதான். ஒரு நரகத்தில் நம்மோடு கூட நம்ம அக்கா மாதிரிலாம் வருவாங்க, நம்ம அண்ணன் மாதிரிலாம் வருவாங்க. என்னவும் நடக்கட்டுமே. கவனிங்க, சபைக்கு வரும்போது கூட நமக்கும் ஆண்டவருக்கு மட்டும்தான் பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த இடத்துலையும் எந்த சூழ்நிலையிலும் எங்கே போனாலும் நீங்கள் வானத்துக்கே கூட ஏறுங்க, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் மட்டும்தான். அங்கேயும் ஒரு லூசிஃபர் என்ன செஞ்சான், இருந்தான். வானத்துக்கே நீங்கள் பரலோகத்துக்குமே கூட போங்களேன், உங்களுக்கு ஒரே ஒரு எண்ணம் தான் இருக்கணும், எனக்கும் ஆண்டவருக்கும். நான் ஆண்டவருக்காக என்ன செய்ய விரும்புகிறேன், ஆண்டவர் எனக்காக என்ன கிரியை செய்கிறார், அவ்வளவுதான். இந்த ரெண்டு மட்டும் ஒழுங்காக இருந்துட்டா என்ன செய்யும், போதும். வேறு எதுவும் ஒழுங்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்கள அது அப்படி இருக்குதே, அவங்க அப்படி செய்கிறாங்களே, அவங்க வாழ்க்கையை நீங்கள் வாழலை, அவங்களுக்காக நீங்கள் ஓடலை, அவங்களுக்காக நீங்கள் என்ன செய்யலை, ஆமாம் உழைக்கலை. வாழ்கிறது உழைக்கிறது எல்லாம் உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்கு. அப்போ நீங்கள் யாரை பார்க்கணும், உங்களுக்குரிய காரியங்களை மட்டும்தான் என்ன செய்யணும், பார்க்கணும். எனக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார், உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. மற்றவர்கள் பின்பற்றுகிறதை போல அவர்களை பார்த்து அதில் என்ன செய்யாத, இருதயத்தை செலுத்தாம உண்மை உத்தமமாய் என்னை நோக்கி பார்ப்பாயானால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறேன், நான் உங்களை நடத்துவேன்னு சொல்கிறேன். உங்களை புறப்பட பண்ணினேன், நீங்கள் என்னை மறவாதபடி எச்சரிக்கையாக இருங்க. எனக்கு பயந்து எனக்கே ஆராதனை செய்யும்படி அதில் உண்மையாக இருங்க. மற்ற தெய்வங்கள் என்ன செய்யாதீங்க, பின்பற்றாதீங்க. அவங்க செய்கிறத போல நீங்களும் என்ன செய்யாதீங்க. செய்தால் நான் உங்களை அழித்து போட வேண்டியதாய் இருக்கும். அல்லேலூயா. கோபம் உன்மேல் மூண்டு உன்னை பூமியில் வைக்காமல் அழித்து போடாதபடிக்கு நீ அதை செய்யாதிருப்பாயாக, அந்நிய தெய்வத்தை பின்பற்றாதிருப்பாயாக. கர்த்தருடைய வார்த்தை நம்மை நோக்கி வருகிறது. கவனிங்க, ஆண்டவர் ஒரு நாளும் மற்றவருடைய கிரியைகளை பார்த்து மற்றவருடைய கிரியைகளை வைத்து நம்மை நியாயந்தீர்க்க மாட்டார். என்னுடைய கிரியைகளை வைத்து தான் என்னை நியாயந்தீர்க்கிறார். நான் என்ன செய்கிறேன் என்பது தான் முக்கியம். என் விசுவாசம் எப்படி இருக்கிறது என்பது தான் முக்கியம். நான் எப்படி நடக்கிறேன் என்பது தான் முக்கியம். அவங்க அப்படி நடக்கிறாங்க, இவங்க அப்படி நடக்கிறாங்க, அது அப்படி நடக்குது, இது இப்படி நடக்குது, இதனால் நானும் என்ன செய்வேன், என் இஷ்டப்படி போவேன் அப்படின்னா வசனம் சொல்லுகிறது, நீ மற்ற வழிகளை பின்பற்றி உன்னை அழித்து கொள்ளாதபடி எச்சரிக்கையாய் இரு. உன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தாதபடி எச்சரிக்கையாயிரு. உனக்கு உள்ளதை பற்றி கொண்டிரு. உன்னை விட்டு தூர எரிந்து போட வேண்டியதை எரிந்து போடு. உன்னிடத்தில் கிட்டி சேர்க்க வேண்டியதை கிட்டி சேர்த்துக்கோ. அந்நிய காரியங்களை சேர்த்து கொள்ளாத, அந்நியத்தை உன் இருதயத்துக்குள்ளே கொண்டு வராத, அக்கிரமத்தை உன் இருதயத்தில் கொண்டு வராத. அப்படி கொண்டு வருவாயானால் நீ உன்னுடைய வாழ்க்கையை ஜீவியத்தை என்ன செய்வாய், இழந்து போவாய் என்று வார்த்தை இப்படியாய் நமக்கு நினைப்பூட்டுகிறது. நாமும் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. அழகாக ஆண்டவர் சொல்கிறாரு, மற்றவர்களை குறித்து என்ன செய்யாதீங்க, யோசிக்காதீங்க. வேறு எந்த யாரை குறித்தும் உங்கள் சிந்தையில் என்ன செய்யாதீங்க, கொண்டு வராதிங்க. ஒரே ஒரு காரியம், உங்களுக்கும் ஆண்டவரும் உங்களுக்கும் வேதத்துக்கு மட்டும்தான். நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதுதான். ஆமென். நீங்கள் வசனத்தை நீங்கள் ஆண்டவர் நோக்கி பார்த்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு வேண்டியதை கர்த்தர் போதிப்பா, உங்களுக்கு வேண்டியதை கர்த்தர் சொல்லி கொடுப்பா. அல்லேலூயா. ஆமென். 3 பேரை சொன்னேன். ஒருவர் பால் உண்கிறவர்கள், ஒன்று அப்பந்தான் கொஞ்சம் திடமான ஆகாரத்தை சாப்பிட பழகிறவங்க, 3வது ஆமாம் காலத்தை பார்த்தால் நீங்கள் எப்படி இருக்கணும், ஆமாம் தேர்ச்சி அடைந்து போதிக்கிற போதகர்களாக என்ன செய்யணுமா இருக்கணும். இன்னும் நம்ம என்ன செய்கிறோம் இல்லை, அப்படி ஆண்டவர் இருக்க நம்மளை விரும்பலை. நம்ம அப்படி இருக்கும்படியாய் கர்த்தர் எதிர்பார்க்கலை. பால் கரெக்ட் தான், தேவை தான். உங்களுக்கு தெரியுமா, பால் எல்லாரும் குடிக்கலாம். சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க எல்லாரும் என்ன செய்யலாம், எல்லாருக்கும் அது செட் ஆகும். ஆனால் கொஞ்சம் கடினமான உபதேசம் வரும் பொழுது
ஆவியில் வளர்ந்தவர்களுக்கு தான் அது என்ன செய்யும், புரியும். அவர்களுக்கு தான் அது இருதயத்தில் என்ன ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார் என்பதை கணிக்க முடியும். கர்த்தர் உங்களோடு என்னோடு கூட பேசுகிறார். நம்ம மீண்டும் அடிமைத்தனத்துக்கு திரும்புகிறவர்களாய் அல்ல, அடிமைத்தன வீடாகி அந்த எகிப்திலிருந்து நம்மை ஆண்டவர் மீட்டு விட்டார் என்ற நினைவோடு கூட கர்த்தர் ஒருவருக்கே பயந்து ஆராதனை செய்து அவர் ஒருவருக்கே நம்ம உண்மை உத்தம் உள்ள ஜனங்களாய் காணப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை கர்த்தரால் நடத்தப்படுகிறதா, கர்த்தருடைய வழிகளில் நடத்தப்படுகிறதா, அவருக்கு சித்தமான வழிகள் நடக்கிறதா இருக்கும். குயவன் கையில் களிமண்ணை போல உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். எகிப்திலிருந்து என்னை புறப்பட பண்ணினது நோக்கம் நான் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தான். ஆனால் நான் வெளி இடையிலே தேங்கி விடாதபடி, ஒரு தேக்க நிலைக்கு சென்று விடாதபடி என்னை தடுத்து நிறுத்துங்கப்பா. ஒருவேளை நான் அப்படி தேக்க நிலையில் இருப்பேன் என்று சொன்னால் என்னை 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 விடுவீங்கப்பா. என்னை ரட்சிங்க ஆண்டவரே, என்னை ரட்சிங்கப்பா, என்னை ரட்சிங்க ஆண்டவரே. என் அடைக்கலம் நீங்கள், என் துருகம் நீங்கள், நான் நம்பி இருக்கிறவன் நீங்கள் என்று நான் சொல்லுகிறேன். ஆனாலும் என் சூழ்நிலைகள், என்னுடைய வாழ்நாட்களுக்கு, என்னுடைய ரொட்டீன் லைஃபுக்கு நான் திரும்பும்போது நான் அதை மறந்து போகிறேன். கர்த்தர் என்னை அழைத்தார் என்பதை மறந்து போகிறேன். கர்த்தர் என்னை நேசிக்கிறார் என்பதை மறந்து போகிறேன். அடிமைத்தனமாகிய வீட்டிலிருந்து என்னை வேறு பிரித்தார் என்பதை அநேக நேரம் மறந்து போகிறேன். என் சுயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறேன். அந்நியர்கள் செய்கிறது போல நானும் செய்து வருகிறேன். ஓ, கர்த்தரை அறியாத ஜனங்கள் செய்கிறது போல நானும் செய்து வருகிறேன். அநேக நேரம் செய்து அதில் உணராமலும் இருக்கிறேன். தாவீது பாவம் செய்து உணராது இருக்கும் பொழுது நார்த்தான் தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பி அவனை உணர்த்தினதை போல எங்களோடு கூட உடைய வார்த்தையை அனுப்பி எங்களை உணர்த்துறீங்க. ஆதியிலே கொண்ட அன்பு எங்கே? கர்த்தரிடத்திலே திரும்பின போது, கர்த்தரை ஏற்றுக்கொண்ட போது, கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்த பொழுது, அற்புதங்களை பெற்றுக்கொண்ட போது என் இருதயத்தில் இருந்த விசுவாசம் எங்கே? 40 வருஷம் ஒரு பாடத்தை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். 40 வருஷமும் வழிநடுக ஒன்றுமில்லை, வனாந்தரம். ஆனாலும் குறைவில்லாமல் நடத்த நான் இருக்கிறேன் என்பதை அவர்களுக்கு உணர்த்த 40 வருஷம் எடுத்ததப்பா. 40 வருஷம் ஆச்சு. அதிலும் அநேகர் மரித்து போனாங்க, கீழ்ப்படியாமல் போனாங்க, வணங்க கழுத்துள்ள ஜனமாக மாறி போனாங்க, முறுமுறுத்து அழிந்து போனாங்க, வழியிலே தெய்வத்தை மறந்து கன்றுக்குட்டியை செய்து அழிந்து போனாங்க. எத்தனை அவிசுவாசம், எத்தனை கிரிய. எங்களை மன்னிங்கப்பா. எங்கள் வாழ்நாட்களில் நாங்களும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களில் 40 வருஷத்தை போல தான் நாங்களும் அநேக நேரங்களில் உண்மை அறியாமல் தூர போகிறோம், முறுமுறுத்து தூர போகிறோம், கஷ்டத்தின் நிமித்தமாய் வேதனைப்பட்டு தூர போகிறோம். ஆண்டவரே, நீர் என்னை காணவில்லையோ என்று சொல்லி சந்தேகப்படுகிறோம். நடத்தி வந்த தெய்வத்தை மறந்து ஆண்டவரே விக்கிரகங்களுக்கு நேராய், ஓ எனக்கு எங்கிருந்து பணம் வருகிறதோ அவர்களை நோக்கி பார்த்து அவர்களை விக்கிரகமாய் மாற்றி அவர்களை நம்பி இருக்கிறோம். மறந்து போனோம், விட்டு விலகி போனோம். அன்பை ருசி பார்த்தோம், அதை அறியாம தூர போனோம். தகப்பன் பாசத்தை விட்டு வெகு நாட்கள் சென்று விட்டோம். எங்களை மன்னிங்கப்பா, எங்களை மன்னிங்கப்பா. எங்களை அடிமைத்தனமாகி விட்டாங்க. எகிப்திலிருந்து மீட்டதை மறந்து போனோம்ப்பா, மறந்து போனோம். பொன்னோடும் பொருளோடும் எங்களை புறப்பட பண்ணினதை மறந்து போனோம். ஓ ரிபால ரஷதரதியனமா, எங்களை மன்னிங்கப்பா, எங்களை மன்னிங்கப்பா. ஓ எங்கள் குற்றங்களை மன்னிங்க, எங்கள் குறைகளை மன்னிங்க, மீறுதல்களை மன்னிங்க, அறியாமல் தூர போனதை மன்னிங்க. இன்னும் பாலுங்கிற குழந்தைகளை போல அல்ல, மாமிசம் புசிக்கத்தக்க, இறைச்சி புசிக்கத்தக்க, திடமுள்ள ஆகாரத்தை சாப்பிடத்தக்க, வசனத்தை ஏற்றுக்கொள்ளத்தக்க, அதை அறிந்து புரிந்து அதிலிருந்து வருகிற அர்த்தத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாய் நாங்கள் மாற
எங்களை மாற்றுங்க, எங்களை மாற்றுங்க, எங்களை மாற்றுங்க. நாங்கள் வளரணும்ப்பா, நாங்கள் வளரணும் ஆண்டவரே, நாங்கள் வளரணும், வசனத்தில் வளரணும், ஜெபத்தில் வளரணும், வேத வாசிப்பில் வளரணும், உம்மை நோக்கி பார்க்கிற வளரணும், கிருபையில் வளரணும், உமக்குள்ள வளரணும், உமக்குள்ள எழும்பணும், உமக்குள்ள பிரகாசிக்கணும். எழும்பி பிரகாசிக்கிற விளக்கை போல, விளக்கத்தனில் வைக்கப்பட்ட விளக்கை போல, சாரமுள்ள உப்பை போல, மலை மேலுள்ள பட்டணத்தை போல நாங்கள் எழும்பணும்ப்பா. வாஞ்சிக்கிற ஒவ்வொரு இருதயத்தோடு கூட கர்த்தர் பேசுவீராக. தன்னை விட்டு கொடுக்கிற ஒவ்வொரு இருதயத்தோடு கர்த்தருடைய ஆளுகை உண்டாவதாக. ஆண்டவரே, வசனத்தை கேட்பதினால் மாத்திரமல்ல, கேட்டதின்படி தன்னை ஒப்பு கொடுக்கிற இருதயத்தோடு கர்த்தர் கிரியை செய்கிறவராக இருக்கிறேன். எல்லா அடிமைத்தனத்திலிருந்து விலக்கி விட்டதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு புதிய ஆரம்பத்தை நாளை கட்டளையிடுவீராக. இரத்த கோட்டைகளை மறைத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.